ஹாய் கைஸ், இது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் சிறுத்தண்ண நல்லூருங்க. ஆடி தபசு திருவிழா, சங்கரங்கோயிலில் ஆடி தபசு திருவிழான்னு சொன்னாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லி அப்படியே ஓடி வந்தேன். முக்கியமாக பார்க்க போனால் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த டெக்கரேஷன்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆனால் முக்கியமாக அந்த டெக்கரேஷன் போட்டது யாருன்னா ஸ்டார் சவுண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி ஏரலில் இருக்காங்க, அவங்க தான் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லா மாடலாக போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து இந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டெக்னாலஜி மாற அவங்க புதுசாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதனால் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க, லைக்கும் நீங்கள் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க அந்த டெக்கரேஷன் லைட்லாம் பார்த்துட்டு கடைசியில் கோயில் உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் சப்பரத்தை பார்த்தோம், ரெண்டாவது ஜண்டாமலம் போட்டிருந்தாங்க. அந்த கொட்டெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் சின்ன வயசில் வந்திருக்கேங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைமாக நான் உள்ள கோயிலுக்குள்ளே வந்திருக்கேன். அருமையாக இருந்துச்சுங்க உள்ள பார்க்கும்போது. அதேமாதிரி சிறுத்தண்டு ஊருக்காரங்க எல்லாருமே ரொம்ப பாசமானவங்க தாங்க. ரொம்ப பாசம் காட்டுறதுல சிறுத்தண்டு ஊருக்காரங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு எல்லாருமே பாசக்காரங்க. அதே மாதிரி கோயிலை பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சுங்க உள்ள பார்க்கும்போது. நைட்டு நாங்கள் 1 மணிக்கு எடுத்த வீடியோங்க இது. இல்லை, நீங்கள் வெளியூருக்காரங்க நிறைய பேர் நம்ம ஊருக்கு வந்து பார்க்க முடியாத ஆட்கள்லாம் வெளியூர்லேருந்து பார்க்குறதுக்காக தான் அந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆடி தபசு விழா வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. சிறப்பாக அதை பொட்டு ஜெண்டாமலம்லாம் வச்சு வேறு லெவலில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. திருக்கல்யாணம்னு சொன்னாங்க, அதையும் பார்ப்போன்னு சொல்லி நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நல்லா இருந்துச்சுங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் வந்திருப்பீங்க. வராதவங்க வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன லேசாக ஒரு ஃபாலோ மட்டும் போட்டு விட்டுக்கிடுங்க. நிறைய பேர் ஸ்டோரியில் பார்க்கிங்க, ரெண்டாவது என்ன அப்படி பார்த்து தள்ளி விட்றீங்களா, தள்ளி விட்ற முன்னாடி கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு ஃபாலோஸ் மட்டும் போட்டுட்டு அப்படி ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லா ஊர்லேருந்து எடுத்து போடுற வீடியோ கண்டிப்பாக வரும். அதில் உங்கள் ஊரும் கண்டிப்பாக இடம் வரும். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஆனால் அம்மனை அப்படி சாமி தரிசனம் பண்ணியாச்சு, சிவனையும் பார்த்தாச்சு. அருமையாக இருந்துச்சிங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஏன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வானவெடிலாம் போட்டாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி வேறு லெவலுங்க. அப்படி வானவெடிலாம் சூப்பராக போட்டிருந்தாப்புல, அருமையாக இருந்துச்சுங்க. வருஷம் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பேன், வர முடியாது. இந்த வருஷம் தான் வந்து பார்ப்போன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் வெளியூரில் நிறைய பேர் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. நான் உங்கள் மெர்சல் ராஜா.